கஜினி படத்துல சூர்யாவுக்கே டப் கொடுக்குற மாதிரி பண்ணிருப்பீங்களே, அந்த சீன் இப்ப எங்களுக்கு. தாராளமா சார், ஷோர் சார், பண்ணி காட்டுறது. ஆடுகளத்துல தனுஷ் வந்து லுங்கி டான்ஸ் போட்டிருப்பாப்ல, இப்ப நான் அதை பார்த்தே ஆகணும். இப்ப ஆடுறது யாரு? தனுஷ். அந்த தனுஷாமா ஏன் ரூபத்துல சிவாஜியை மக்கள் பாக்குறாங்க அப்படின்னு நீங்களே உங்களை சொல்லிக்கிறீங்களே, கொஞ்சம் ஓவரா தெரியல? அது நடிப்போட வெளிப்பாடு சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா யார் பிரேமா படத்துல வரக்கூடிய ஹரிஷ் கல்யாணா இப்ப மாற போறாரு. போதை இல்ல, ஃபுல்லு கல்லடிச்சு போதை இல்ல, கண்ணை திறந்தா கனவுல நீதானே. முத்தழகு, நான் வேணான்னு சொல்றப்ப நீதான் உள்ள வந்து வீரர்களாக உரிமைக்காக நின்று கொண்டிருக்கின்றோம். நாம் உரிமை குரல் மத்திய அரசின் மாநில அரசின் செழிப்பறையை கிழித்தெறிய வேண்டும். 100 ரூபா ஐயா, போனா வராது, பொழுதுபோலா கிடைக்காது. GRT Jewelers. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. தமிழ் சினிமா தவற விட்ட தவ புதல்வன் அப்படின்னு ஒருத்தர் தன்னைத்தானே சொல்லிக்கிட்டாரு. யார் அவர் அப்படின்னு போய் பார்த்தோம்னா, நிறைய பேர் ஃபேஸ்புக்கை விட்டு போயிட்டாங்க, நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் விட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு சூர்யாவுக்கே டஃப் கொடுத்தவர், அந்த அளவுக்கு தனுஷுக்கும் சிம்புக்கும் டஃப் கொடுத்தவர். இது என்னடா சூர்யாவுக்கு வந்த சோதனை அப்படின்னு நெட்டிசன்ஸ்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட டாக்டர் திவாகர் தான் நம்ம கூட வந்திருக்காங்க. ஐ சார், எப்படி இருக்கீங்க? ஹலோ சார், வணக்கம் சார். ஆனா இது உங்களுக்கே ஓவரா தெரியல, ஏன் ரூபத்துல சிவாஜியை மக்கள் பாக்குறாங்க அப்படின்னு நீங்களே உங்களை சொல்லிக்கிறீங்களே, கொஞ்சம் ஓவரா தெரியல? அது நடிப்போட வெளிப்பாடு சார். நம்ம நடிக்கிறது வந்து அந்த சிவாஜியோட பவர் கண்ணில் தெரிய ஆரம்பிக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு செகண்ட்ல பண்ணி காட்டுறேன். 3 ஃபிலிம்ல தனுஷ் வந்து கழுத்தை கட் பண்ணிக்கிறோம். தனுஷுக்கு வரேன், இந்த சிவாஜிக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லிட்டு போங்க. எங்க சிவாஜியை காட்டுங்க இப்ப எங்களுக்கு. அதாவது சார், சிவாஜியை கூட காட்டுறேன். சக்கரவர்த்தி ஓகே, சிவாஜி இப்ப நாங்க பார்த்தே ஆகணும். நிறைய சீன்ல நான் பார்த்திருக்கேன் சார். சிவாஜி கணேசன் மாராட்டை பிளஸ் ஆகுற மாதிரி ஏதாவது ஒண்ணுனா நெஞ்சு வலி வந்துடும். அப்ப அந்த மாதிரி பண்ற ஒரு சீனை காட்டுறேன். இது எனக்கு பிடிச்ச ஒரு நடிப்பு சார். நான் அண்ணன் சிவாஜியை பார்க்கல, சிவாஜியை நான் பார்க்கல, நான் சிவாஜியை பார்க்கணும். அதான் சார், அந்த 3 ஃபிலிம்ல பண்ணதை நீங்க பாருங்க. அப்ப எல்லாரும் எனக்கு சொன்னது வந்து சிவாஜியை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்ப தனுஷை பார்த்த மாதிரி இருந்தது யாரும் சொல்லலையா? அதை விட நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க சார். தனுஷ் அண்ணா பண்ணதை விட அந்த சீன் நல்லா இருந்துச்சு. ஒன்றும் இல்லை சார், அது அதாவது அந்த சூசைட் பண்ணிக்கிற முன்னாடி உள்ள ஒரு சீன் சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து அவரே வந்து கட் பண்ணிக்கிடுவார் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே தனுஷ கொடை படத்துல த்ரிஷா குத்துவாங்க தெரியுமா? அப்போ ஒரு ஆக்டிங் இருக்கும்ல தனுஷ்க்கு. இப்போ நாங்க அதை ரியலா பார்க்கணும். ஷோர் சார், பண்ணி காட்டுறேன் சார். நாங்க இங்க த்ரிஷாவும் ரெடியா தான் இருக்காங்க. ஓகே ஓகே, கண்டிப்பா சார். ஓகே சார். சூப்பர் சூப்பர். தனுஷ் மாதிரி ஆக்ட் பண்ண சொன்னா சிவாஜி மாதிரி ஆக்ட் பண்ணிருக்கீங்க. எல்லாருடைய ஃபேவரட் இது என்னடா சூர்யாவுக்கு வந்த சோதனை, அந்த தர்புஷ் கஜினி படத்துல சூர்யாவுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி பண்ணிருப்பீங்களே, அந்த சீன் இப்ப எங்களுக்கு. தாராளமா சார், ஷோர் சார், பண்ணி காட்டுறது. அங்க யாரும் அஸ்வின் இருக்காங்களா?
ஓகே சூப்பர். இதே தர்புஷ கஜினி சூர்யா இல்லாம கஜினி படத்துல வர வில்லன் சாப்பிட்டா எப்படி இருக்கும் இப்ப? கண்டிப்பாக பண்ணுறேன் சார். ஹீரோ மாதிரி புல்ல டீசெண்டாவா சாப்பிடுவாரு. கஜினி படத்தோட அந்த வில்லன் பார்வையை பாருங்க சார், பார்வையை பாருங்களேன். இல்ல இது வரல, நான் ஒத்துக்க மாட்டேன். சரி வேற டாஸ்க் தரேன். இந்த தர்புஷ மதன் பாப் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஓகே. தர்பூசணி சூப்பர் 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 சூப்பர். இதே தர்பூசணியை எங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நான் ரஜினிகாந்த் கேட்டேன். ஏதோ முடிஞ்ச வரைக்கும் மண்டே சார். உங்களால முடிஞ்சதை தான் பண்றீங்க, நல்லா பண்றீங்க. ஓகே இப்ப தளபதி. தளபதி அவங்க மொத்தத்துல தளபதியும் சூர்யாவும் ஒரே மாதிரி தான் தர்பூசணி சாப்பிடுவாங்க, அப்படிதானே? ஓகே இப்ப அசின் கஜினி படத்தோட ஹீரோயினி அசின் இப்ப தர்பூசணி சாப்பிடுறாங்க. என்ன பண்றீங்க நான் பாக்குறேன். அவங்களும் அதே மாதிரி தான். நீங்களே தானே உங்களை சிவாஜி சிவாஜின்னு சொன்னீங்க. இப்ப அசின் பாப்போம். இது யாரு? அசின் சார். இப்ப நீங்க யாரா வந்திருக்கீங்க? அசின் சார். அசினாமா பாத்துக்கங்க. சாலமன் பாப்பையா? ஓ ஓகே. அவரு தர்பூசணி போய் சாப்பிட்டுக்கிட்டே டயலாக் பேசுற மாதிரி இருக்கும் சார். விழுங்கும் ஐயா, விழுங்கும் ஐயா, வரும் கொட்டையா இருக்கு, இந்த தர்பூசணியை சாப்பிட சொல்றாங்க ஐயா, விழுங்கும் ஐயா, விழுங்கும் ஐயா. நான் கேட்கிறேன், வாமா மின்னல் பாபா லக்ஷ்மணன் பேசுற மாதிரில இருக்கு நீங்க பேசுறது. அவரு சாலமன் பாப்பையா கொஞ்சம் அந்த மாதிரி தான் பேசுறாரு. சாலமன் பாப்பையா மட்டும் இதை கேட்டாரு ரொம்ப கஷ்டப்படுவார், வருத்தப்படுவார். நீங்க மதுரைக்காரன் தானே? ஆமா சார். ஓகே அதே மதுரைக்காரன் ஸ்டைல்ல ஆடுகளத்துல தனுஷ் வந்து லுங்கி டான்ஸ் போட்டிருப்பாப்ல. இப்போ எங்க நான் அதை பார்த்தே ஆகணும். இப்ப ஆடுறது யாரு? தனுஷ். அந்த தனுஷாமா? தனுஷ் ஃபேன்ஸ்க்கு இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. தனுஷ் தானே நீங்க? தனுஷ் சார் அவரே அதை தான் சார் பண்ணுவார். என்ன பண்ணுவார்? இத தனுஷ் பார்த்தா அவர் என்ன ஃபீல் பண்ணுவார்? பரவாயில்ல, நம்ம மாதிரி ஒரு தம்பி உருவெடுத்து வந்திருக்காருன்னு நினைச்சு சந்தோஷப்படுவார் சார். நம்மளும் அந்த சீன்ல போய் நடிச்சோம் அப்படி நினைக்க மாட்டார். பாவம் சார் தனுஷ். இல்ல பாவமா இல்ல தனுஷ், உண்மையை சொல்லுங்க. என்ன சார் தனுஷ் அவரே சந்தோஷம் தான் சார் படுவார். பரவாயில்ல, ஒரு தம்பி புதுசா உருவா இருந்தா நினைப்பாங்க சார். கொஞ்சம் தனுஷ் மாதிரி ஆட சொன்னா வடிவேல் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கீங்க. தனுஷோட சாங் அது காமெடியா தான் சார் இருக்கும். சொல்லலாம் இல்ல, இந்த மாதிரி தான் வரும். கியூட்டா இருக்குமா இல்லையா? எவ்வளவு கியூட்டா இருக்கும். அவர் கொஞ்சம் லீனா இருக்காரு. அது ஒரு பாடி லாங்குவேஜ். சரி சரி. இதே இல்ல சார், நான் இதை பண்ண பார்த்தேன். நிறைய பேர் அதே மாதிரி தனுஷ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய கமெண்ட் வந்திருக்கு சார். அந்த இது பண்ணி போட்டிருந்தேன் சார். பூரா பயலும் போய் சொல்லியிருக்கீங்க. பூரா பயலும் போய் சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இந்த டிஷர்ட் அவுத்துட்டு வேற ஷர்ட் போட்டு போட்டால் உங்களுக்கு காம்பினேஷன் நல்லா தெரியும். பண்ணிட்டு அது கடைசியில் பண்ண வரல சார். அந்த சாங்ஸ் பாடி லாங்குவேஜ் மேக்ஸிமம் அதெல்லாம் ஒத்து போகுது சார். தனுஷை காட்டுன்னு வடிவில் காட்டிட்டீங்க, பரவாயில்ல, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். சிம்புவை காட்ட முடியுமா? கண்டிப்பாக சார். கண்ணு முன்னாடி இப்போ நாங்கள் சிம்புவை பார்க்கணும். கண்டிப்பாக சார். அது எனக்கு பிடிச்ச அது வந்து மன்மதன் படம் ரொம்ப பிடிக்கும் சார். அதில் வயசு டெத்தான மர்டர் பண்ணிடுவார். அப்போ ஒரு சீன் இருக்கும், அதை பண்ணி காட்டுறேன் சார். ஐயோ வயசு 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 ஐ லவ் யூமா. ஐயோ ஐயோ நடக்குது. ஐயோ ஐயோ வயசு 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 நான். ஏய் ஏன் அழுகுற? தப்பு பண்ணா போட்டு தள்ளிட்ட. ஏய் ஏன்டா அழுகுற? நீ ஏன்டா அழுகுற? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே இது ஓகே. ஆனால் இதே மன்மதன் சிம்புவை வேற ஒரு ஆங்கிளில் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னா எப்படி பார்க்கலாம் சார்? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சார் மந்திரா பேடி வேணுமா உங்களுக்கு? சரி அது கேட்கல. ஏன் சார் சும்மா அப்படி பிடிச்சி பண்ணுவோம் சார்?
அது நல்லா தானே இருக்கும். இல்ல உங்களுக்கு ஒரு மேல் வெர்ஷன்ல மந்திரா பேட்டி தரவா சார்? இங்க வாங்க சார். சார் ப்ரொடியூசர் சார் இங்க வாங்க. என்ன சார் மேல பார்த்து கடவுளை சாமஸ்? அதாவது அந்த மொட்டை மதம் வந்து சூசைட் பண்ணிக்கிறோம் அப்படி சார். அப்போ வந்து அந்த சீனில் வந்து இப்படி பிடிச்சி இப்படி கீழே பார்த்து இப்படி மேலே இப்படி பார்ப்போம் அப்படி. ஆனால் ஃபேஸில் உள்ள வேறு வேலை தொடச்சிட்டிங்களா அவரு? ஆனால் எங்களை ஏமாத்திட்டீங்களே சிம்புவை காட்டுன்னு சொல்லிட்டு, வா கடவுளை காட்டுறேன்னு சொல்லிட்டு செந்தில் மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு சிம்புவை காட்டுன்னு ஏமாத்திட்டீங்களே, மனசாட்சியே இல்லைல்ல உங்களுக்கு? நீங்கள் தான் மதுரைக்காரராச்சே, எங்கள் பருத்தி வீரன் கார்த்தியை கண் முன்னாடி கொண்டுட்டு வாங்க பார்ப்போம். அங்கே எங்க சார் போறீங்க? புல்லடிச்சும் போதை இல்லை, ஃபுல்லு கல்லடிச்சும் போதை இல்லை. கண்ணை திறந்தா கனவுல நீதானே. முத்தழகு நான் வேணான்னு சொல்றப்ப நீ தான் உள்ள வந்து மூஞ்சிய பாரு செருப்பு பிஞ்சிரும். வா நாவலிய கடை சொல்றேன் சார். என்னோட ஸ்பீச் வந்து வைகோ மாதிரி அனல் பறக்க இருக்கும் சார். பேசி கேட்டுறேன் சார். எங்களோட பிசியோதெரபி மருத்துவர்களோட உண்ணாவிரத மேடையில் நான் பேசின டயலாக பேசுறேன் சார். பிசியோதெரபி மருத்துவர்களே, நாம் பிசியோதெரபி பிறந்த இடம் போர்க்களம். 2ஆம் உலகப் போர் அன்றுதான் பிசியோதெரபி துறை பிறந்தது. போர்க்களத்திலே பிறந்து இன்று போர்க்களத்தில் போர்ப்படை வீரர்களாக உரிமைக்காக நின்று கொண்டிருக்கின்றோம். நாம் உரிமை குரல் மத்திய அரசின் மாநில அரசின் செழிப்பறையை கிழித்தெறிய வேண்டும். சத்தியமா சொல்றேன், வைகோவே பேசல, திவாகர் தான் பேசியிருக்காருங்க. எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? அதாவது அவர் இந்த மாதிரி தான் ஒரு அனல் பறக்க ஒரு எனர்ஜியோட ஒரு டைப் ஆஃப் பேசுவார். அந்த எனர்ஜி மட்டும் இருக்கு இல்ல? சரி, அப்படியே வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வாங்க. ஓகே சார், அது மோன் ஆக்டிங்காவே பண்ணி காட்டுறேன். அப்படியே வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வாங்க பாப்போம். எஸ் சார், அது வந்து என்னோட ஸ்கூல் லைஃப்ல மோன் ஆக்டிங்காவே நான் பண்ணியிருக்கேன் சார். அந்த மாதிரி பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஜாக்சன் துரை. ஆரியோ வீரபாண்டிய காட்பம். நீதான் ஜாக்சன் துரையோ? வீரபாண்டிய காட்பம். நீ ரொம்ப ஓரா பேசுற. கொதிக்கிறது என் ரத்தம், துடிக்கிறது என் தசை, அடக்கு 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 என்கிறது என்னுடைய தாய் திருநாறு. என்னுடன் வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, அல்லது எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? மானம் கெட்டவனே, யாரிடம் கேட்கிறாய் வரி? யார பத்தி? ஓகே, நல்லா இருந்தது. ஓகே, வாவுசி. வாவுசிக்கு அப்படி ஒன்றும் பெருசா ஏதோ சொன்னீங்களே என்கிட்ட, குடிகாத்த குமரன். அதுவும் ஆனால் அந்த மாதிரி தான் சார் ஒரு போர் அடிக்கும் சார். சொல்லுங்க. அதில் இந்த மாதிரி வந்தே மாதரம் முழக்கம் போட்டு வருவாங்க. இந்த மாதிரியான டைலாக்ஸ் தான் நம்ம டைலாக் வரும் சார். அந்நியன் படத்துல அம்பியும் அந்நியனும் மாறி மாறி வருவாங்களே, உனக்கு தைரியம் தான் அந்த 5 கோடி பெருமாள் சத்தியமா நான் பண்ணது நான் தான் அம்பி வெளியே போடுறா. சூப்பர் சூப்பர், இது ஓரளவுக்கு ஓகே தான். குட் குட். இப்போ ரீசெண்டாக வந்த ஸ்டார் படத்துல கவின் ஒரு ஃபேமஸான டயலாக் பேசியிருப்பாப்புல, அது நான் நடிச்சு காட்டுறேன்டா, இந்த மூஞ்சியை நீங்க பாப்பீங்கடா. காதல் பரத் மாதிரி ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்காக ஒரு தடவை காதல் பரத் இப்போ வருவாரா? சூரா சார். சூப்பருங்க. உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்கு? சிங்கிள் தான் சார். சிங்கிள்? ஆமா. கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு? ஆமா சார். எஸ் சார். ஆமா சார். இப்போ கூட லேட் ஆகுறீங்க சார். ஒன்றும் இல்லை சார், குட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். அது போக சார் லேட்டஸ்ட்டாக அந்த யூடியூபர்ஸே என்னோட ஜாதகத்தை வாங்கி இவரோட ஜாதகமோ சிவாஜியோட ஜாதகமோ ப்ளஸ் ராஜராஜ சோழன் இருக்காங்களா சார், அவரோட ஆஸ்ட்ராலஜி மேட்சும் எம்ஜிஆரோட எல்லாமே பாவம் ப்ளீஸ். இல்லை சார், அவர் சொன்னதே ஆக்சுவலாக ரொம்ப டீப்பாக என்னோட ஆஸ்ட்ராலஜியை வாங்கி அனாலிசிஸ் பண்ணி பிடிவாத குணம் இருக்கணுமா, இவங்களை ஜெயிச்சு காட்டணும், 1000 தடைக்கற்கள் வந்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்களா, அந்த மாதிரி போராடுற குணமும் நினச்சதை சாதிக்கிறது ப்ளஸ் ஸ்டார் அந்த நட்சத்திரம் வந்து இவங்களை பெரிய லெவலில் தூக்கி விடும். ஆக்சுவலி சார் என்ன சொல்கிறாருன்னா, குமுதம் சேனல் மூலமாக அவருக்கு ஒரு வரம் தேடுறாரு, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏதாவது டோன்ட் மைண்ட் ஏதாவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அவரோட பர்சனல் ஐடியில் போயிட்டு என்னமோ பண்ணி தொலைங்க. அதனால இல்லை சார், நான் ஜென்ரலாக சொல்கிறேன் சார். அவங்க பார்த்து அப்ளிகேஷன் போட்டுட்டாரு, அது உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிதானே மேரேஜுக்காக அவர் சொல்ல வரல சார், நம்மளோட ஜாதகத்தை வாங்கி நம்மளை கணிக்கிறாரு. நல்லா நீங்கள் செப்டம்பருக்குள்ளே ஒரு படத்தில் கமிட் ஆக சான்ஸ் இருக்குது, உங்களோட ஜாதகம் வந்து சாதாரண ஜாதகம் கிடையாது. ஆனால் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் எனக்கு அவ்வளோ மெசேஜஸ் வருது அப்படின்னு அப்படியே அள்ளி விட்டுருக்கீங்களே. இல்லை சார், நிறைய பேர் பண்ணுவாங்க சார்.
பண்ணுவாங்க. போய் நம்ம வந்து இல்ல சார், நம்ம நாகரிகமா நடந்துக்கிறோம் சார். கொஞ்சம் ஓவரா இல்ல உங்களுக்கு சார், கொஞ்சம் ஏன் சார்? ஓவரா இல்ல? இல்ல சார், நம்ம பண்ற அப்படியா பொண்ணுங்க உங்களை எங்களுக்கு இவர்தான் வேணும், நீங்க தான் உங்களை தான் மேரேஜ் பண்ணி ஒத்த கால நிக்கிறாங்க? நான் மேரேஜ் பண்ணிக்கிறோம்னு சொல்லல சார். ஆ. பெண் ரசிகைகள் ஜாஸ்தி சார். நம்ம நல்லா கேட்டுக்கங்க. மேல மேல இல்ல உண்மையா சொல்ல வரேன் சார். பெண் ரசிகைகள் ஜாஸ்தி. நம்ம நல்லா நடிக்கிறோம்ல சார். ஒரு திறமையா இருக்காங்க. என்ன சொல்ல வர்றது, அவங்களோட நடிப்பு திறமை, முக பாவனைகள், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், பாடி லாங்குவேஜஸ், இன்னசென்ட் மைண்டு எல்லாத்தையுமே அவங்க லைக் பண்றாங்க சார் மக்கள். எல்லாரும் எங்களுக்காக நடிச்சு காட்டிட்டீங்க, அந்த சிவகார்த்திகேயனை விட்டுட்டீங்களே. சரி சார். சிவகார்த்திகேயன் வந்து சார் ஒரு கீதா மிஸ் ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு. கீதா மிஸ்ஸை வச்சு அந்த டைலாக் நான் பேசி காட்டுறேன் சார். ஒரு பெரிய மனுஷன் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்காரு. நம்ம தான் கீதா மிஸ்டர் நம்பர் வாங்கி கற்க கசடர கற்றபின் நம்ம தான் வாங்கி படுத்துக்கணும். அப்படி இல்லையா கீதா மிஸ் டீச்சர் மிஸ் ஃபோன் நம்பரை வாங்கி நம்ம தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சிவகார்த்திகேயன் வேற யாரும் இல்லை. சரி, நான் கேட்குற கேள்விக்கு மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லணும். தமிழ் சினிமாவில் நீங்க யாருக்கு டஃப்? சிவகார்த்திகேயனுக்கா, சிம்புக்கா, தனுஷ்கா, இல்லை சூர்யாவுக்கா? எல்லாருக்குமே டஃப் தான் சார். விளையாட்டு சொல்லல சார். இங்க பாருங்க சார், நான் வந்து நிறைய படங்கள் பார்க்கறது கிடையாது. லைட்டாக தான் பண்ணுறோம். ஸ்கூல் லைஃப்ல இருந்து ஒரு ஆக்டர். ஸோ லைட்டாக உள் வாங்கி நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பயிற்சி கிடையாது, இது கிடையாது. இதுவே வந்து ரொம்ப டஃப்பாக அமையுது. பேசிக்கலி என்னை பற்றி நானே பெருமையாக பேசிக்க மாட்டேன். இல்லை சார், சில உண்மையான விஷயங்கள் சொல்லலாம் இல்லையா? இப்போ நான் வந்து பெரிய டான்ஸர்னு உங்கள்கிட்ட சொல்லலை. ஏன்னா உண்மையிலேயே வந்து டான்ஸ் ஆடுவீங்களா? சொல்கிறேன் சார், டான்ஸர் நான் உங்கள்கிட்ட சொல்லலை. நம்மளுக்கு சும்மா தெரிஞ்ச சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் போட்டுக்கிறோம். நம்ம அதில் பெரிய இதில் பெரிய பொதுவாகவே நான் நேச்சர் கேரக்டர் சார். பில்டப்பே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்படி இருக்கிறப்ப ஆக்டிங்கில் நம்ம யாருன்றது நம்மளை பற்றி தெரியும் இல்லையா? அந்த ரவுடி பேபி ஒரு ஸ்டெப் போட முடியுமா? ரவுடி பேபி, தனுஷ், வேற யாரும் இல்லை. இல்லை, காலைல 6 மணிக்கு எதிர்த்து நான் இப்படி தான் மாமா பண்ணுவேன். அதனால என்ன மாமப்பு எக்ஸசைஸ் எல்லாம் டான்ஸ் தானே சார். இந்த ரவுடி பேபி டான்ஸ் ஏதோ ஆடுறேன்னு சொன்னீங்களே, எங்க? இல்லை சார், நானே இன்ஸ்டால இந்த பாட்டு பண்ணியிருந்தேன். சிம்பிளாக தான் பண்ணேன், ஒரு 10 செகண்ட்ஸ். ஆனால் உங்களே நம்பி இருக்கிற தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டீங்களா? பார்த்தீங்களா? நான் பெரிய டான்ஸ்னு சொல்லவே இல்லை சார். பட் எது கொடுத்தாலும் பர்ஃபார்ம் பண்ணி காட்டுவேன். ஆடுங்க. அதான் நான் 2 ஸ்டெப் தான் சார் போட்டேன். ரவுடி பேபிக்கு வந்து 2 ஸ்டெப் போட்டேன். எவ்வளோதான் தனுஷ் மாதிரி ஆடிட்டாராம் சார். நான் தனுஷ் மாதிரி டான்ஸ்னு சொல்ல, தனுஷ் நான் பெஸ்ட் டான்ஸர் சார். ஒன்றும் இல்லை, பியார் பிரேமா படத்தில் வரக்கூடிய ஹரிஷ் கல்யாணா இப்போ மாற போகிறார். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானே பிடிக்கும்? பைத்தியம். நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டெல்லாம் தாண்டி அமெரிக்கா வரைக்கும் என்னோட ரீல்ஸ் எல்லாம் போகுதுன்னு சொல்லிருக்கீங்க. அப்ப காதல் கடிதங்களும் அல்லது லவ் மெசேஜஸ்லாம் எக்கச்சக்கமா வந்து குமிஞ்சிருக்குமே உங்களுக்கு? மெசேஜ் பண்ணுவாங்க சார், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க. என்ன மாதிரி மெசேஜ் பண்றாங்க? லவ் டார்ச்சர் பண்றாங்களா உங்களை? அப்படி இல்லை சார். பொதுவாக ஹலோ டியர், ஹவ் ஆர் யூ அந்த மாதிரி ஹலோ டியர், ஹவ் ஆர் யூ. ஆனா யார் எதுனே தெரியாது உங்களை. அவங்க தெரிஞ்சுதான் சார் பண்றாங்க. தமிழ்நாட்டு மக்கள், அதாவது தமிழ்நாட்டு பொண்ணுங்க உங்களை லவ் டார்ச்சர் பண்றாங்க, அப்படிதானே? ஆமாவா இல்லையா? லவ் டார்ச்சர்னு சொல்ல முடியாது சார். பட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. என்ன மாதிரியான மெசேஜ் வரும்? ஆமாம் சார், நல்லா பண்ணுறீங்க டியர், நல்லா பண்ணுங்க, நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுறோம். டியர் தான் இந்த பேபி புஜுமா அப்படிலாம் இல்லை. இல்லை சார், அந்த மாதிரிலாம். ஹலோ டியர், ஹாய் ஹவ் ஆர் யூ. ஓகே. நீங்க பண்ற சேட்டையை பார்த்துட்டு நிறைய பேர் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் விட்டு வெளில போயிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உங்களையே நம்பி இருக்கக்கூடிய இந்த ரீல்ஸ் பிரியர்களுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களோட வேலையை கரெக்டாக பண்ணி நேர்மையான முறையில் இருந்து நிறைய சோசியல் மீடியாவை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க சார். நிறைய இடங்களில் பணம் கலெக்ஷன் பண்ணுறது, பெய்டு ப்ரொமோஷன், என்ன விஷயம்னே தெரியாமல் பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. நான் இது வரைக்கும் எந்த பெய்டு ப்ரொமோஷனும் பண்ணல. என்ன ரீசன்னா ஹானஸ்ட்டாக இருக்கணும் சார். யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ மேக்ஸிமம் பெய்டு ப்ரொமோஷன்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு நேர்மையான முறையில் இருக்கிறது. அதாவது திறமைகளை காட்டலாம் சார். கடவுள் அதுக்கு மேலே நல்ல விஷயத்தை கொடுப்பார் சார். ஸோ நிறைய பேர் எனக்கே பார்த்துருக்கேன், மெசேஜ் பணம் போட்டு விடுங்க, 1000 போட்டு விடுங்க, 2000 போட்டு விடுங்க, இந்த மாதிரி தவறுதலான விஷயங்களை தவிர்த்திட்டு நேர்மையான முறையில் சோசியல் மீடியாவில் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறணுன்ற மெசேஜாக சொல்கிறேன் சார். ஓகே. பேசிக்காக நீங்கள் ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு இப்படி ரீல்ஸ் எல்லாம் போகிறதுனால உங்களுக்கு நிறைய பேர் என்ன பைத்தியக்கார மாதிரி பண்ணுறான் அப்படின்னு நிறைய பேர் உங்கள்டே பேசியிருக்காங்க, கமெண்ட்ஸ்லேயே கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய பதில்? சார், சரஸ்வதி தாயின் கலைகள், படிப்பு எப்படி ஒரு கலையோ, நான் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் சொல்லிக் கொடுத்தவங்க எனக்கு அப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க. படிப்புன்றது ஒரு கலை, படிச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சரஸ்வதி தாயின் இயல் இசை நாடம்ன்றது சரஸ்வதி தாயின் கலைகள். ஸோ நான் நாடகம் நடிச்சு காட்டுறது இது ஒரு திறமையின் வெளிப்பாடு. ஸோ இது திறமை இல்லாதவன் திறமை உள்ளவனை பார்த்து விமர்சனம் பண்ணுற மாதிரி தெரியுது சார். விஜய் சேதுபதி மாதிரி ஏதோ பண்ண போகிறாங்கன்னா பாப்போம். சரி சார். மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி பண்ணுறேன் சார். வா வா தீ ஊட்டாண்டா நான் வரங்காட்டனா விட மாட்டேன்,
சாம்பா ஜார்ஜக்கு நான் சைதா பேட்ட குக்கு. நக்கு செத்த பையல. இல்ல விஜய் சேதுபதி மாதிரி பண்றானீங்களே எங்க? விஜய் சேதுபதி அந்த பாடி லாங்குவேஜ்ல ஓரளவு பண்ணுங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஏங்கி போயிடுவாங்க. தயவு செஞ்சு அவங்களுக்காக ஒரே ஒரு பாட்டு பாடுங்க. சரி சார். வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, மேலாடை நீயே. ஆக்சுவலி சார் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, யாரையோ தேடுறாங்க, ஆடை இல்லாம. ஐயோ யாரையோ தேடுறாங்க சார், லைன் மறந்துருச்சு சார். அதுக்கு பார்க்கக்கூடிய உங்கள யாரோ ஒருத்தர் தான் இருக்கீங்க. தயவு செஞ்சு அடுத்த முறை சாட் பண்ணும்போது மெசேஜ் பண்ணும்போது டைரக்டாவே உங்க லவர் சொல்லிடுங்க ப்ளீஸ். ஓகேவா சார்? ஏதோ என்னால முடிஞ்சது. சாங்ஸ் கண்டினியூஸா பாடி காட்டுமா சார் ஏதாவது? இல்ல மக்கள் பாவம் சார், வேணாம் இதோட பாட்டு போதும் சார். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தமிழ் சினிமா தவற விட்ட தவ புதல்வன் இவர் தான் அப்படிங்கிறத ஒரு வகையில் ஒத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம அவ்வளோ நிறைய டாஸ்க்கு கொடுத்தோம், கொஞ்சம் கூட டயர்டாகாமல் அது கரெக்டாக இல்லையோ ஏதோ சில விஷயங்கள்லாம் பண்ணார். ஆனால் இவரோட ஆக்டிங்கை பார்த்துட்டு ஃபேஸ்புக்கை விட்டு போனவங்களும் லட்சம் பேர் இருக்காங்க, இன்ஸ்டாகிராமை விட்டு போனவங்களும் 1000 பேர் இருக்காங்க. ஸோ இவருடைய டாஸ்க்கு, இந்த டாஸ்க்கு எங்களுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட டீல் பண்ணிக்கலாம், இல்லை கமெண்ட்ஸில் வந்து பதில் சொல்லிக்கோங்க. எனிவே நிறைய விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, நிறைய ஆக்டிங் எங்கள் கூட நிறைய டாஸ்க்காக பண்ணீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சார். GRT Dwellers. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.